இன்னைக்கு ஐயனார் துணை சீரியல்ல நீலா அவங்க அப்பா கிட்ட பேசிட்டு ஃபோனை வச்சிருவா. அப்போ சோழன் சொல்லுவான், "ஏன் உங்க அப்பா வரலைங்கிறாங்க, நீ பாட்டுக்கு ஒண்ணுமே ஃபீல் பண்ண மாட்டேக்க" அப்படின்னு சொல்லுவான். அப்போ அவ சொல்லுவா, "அவரால வர முடியலன்னு சொல்லிட்டாரு. அதுக்காக நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம எப்போ வைக்க முடியுமோ அந்த டைம்ல தானே கல்யாணத்த வைக்க முடியும்" அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லிருவா. "இருந்தாலும் பொறந்த வீட்ட விட்டுட்டு புகுந்த வீட்ல இவ்வளோ பாசம் இருக்கக்கூடாதுமா" அப்படின்னு சோழன் சொல்லுவான். "சரி, சரி நீங்க உங்க வேலைய போய் பாருங்க" அப்படின்னு நீலா சொல்லிடுவா. அதுக்கப்புறம் சேரனும் நிலாவும் சேர்ந்து அவங்க அத்தை வீட்ல சொல்ல போவாங்க. அப்போ சேரன் சொல்லுவான், "நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு சொந்தம் தான். அவங்ககிட்டயும் சொல்லாம இருக்க முடியாதுல்ல. நம்ம போய் சொல்லிட்டு வந்துருவோம்ப்பா" அப்படின்னு சொன்ன உடனே, "சரிண்ணே வாங்க போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போவாங்க. அப்போ அவங்க அத்தையும், அவங்க பெரியப்பாவும் அங்கேருந்து வருவாரு. கார்த்திகாவும் வருவா. சேரன் அவங்க பெரியப்பா கிட்ட சொல்லுவான், "இப்படி எனக்கு நிச்சயம் நடக்க போகுது. பீகார்ல வச்சு" அப்படின்னு அவன் சொல்லுவான். உடனே அவங்க பெரியப்பா சொல்லுவாரு, "ஏன்பா உனக்கு இங்க பொண்ணே கிடைக்கலையா? போயும் போய் அவ்வளோ தூரத்தில போய் பொண்ண எடுத்திருக்க" அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் "நம்மளோட கலாச்சாரத்துக்கு அது ஒத்து வருமா? கொஞ்சமாவது யோசிக்கவே மாட்டியா? அவங்க சாப்பிட்ற சாப்பாடும், நம்ம சாப்பிட்ற சாப்பாடும் எல்லாமே வித்தியாசம் தான்" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். அவங்க அத்தை கேட்பா, "எவ்வளோ தூரம் இருக்கும்?" அப்படின்னு. சேரன் சொல்லுவான், "1500 கிலோமீட்டர் தூரம் இருக்கு அத்த" அப்படின்னு. "அப்படியா? அ அண்ணே கேட்டுக்கண்ணே, போறதுக்கே 2 நாள் ஆயிருமாம். அது அவ்வளோ தூரமா?" அப்படிங்கும்போது, "இதுக்கு தான் நான் சொன்னேன். தேவையில்லாம அவ்வளோ தூரத்தில போய் ஒரு பொண்ணு எடுக்கிறோமா அப்படின்னு. நல்லா யோசிச்சு முடிவு எடு சேரா" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, கார்த்திகா சொல்லுவா, "அதான் மாமாவுக்கு பிடிச்சிருச்சுல்ல. பிறகு எதுக்கு தேவையில்லாம இப்படி பேசிட்டு இருக்கீங்க? எங்களுக்கு சந்தோஷம் தான் மாமா, நீங்க இப்படி கல்யாணம் முடிக்கிறதுல" அப்படின்னு சொல்லுவா. "நிச்சயத்துக்கு கண்டிப்பா வந்துருங்க பெரியப்பா" அப்படின்னு சொல்லுவான். அத்தைகிட்டயும் சொல்லுவான். அப்போ அவங்க பெரியப்பா சொல்லுவாரு, "அவ்வளோ தூரத்துக்குலாம் என்னால வர முடியுமான்னு தெரியல. பார்ப்போம்" அப்படின்னு அவரு சொல்லிருவாரு. "எங்களுக்கு இருக்கிறது ஒரே சொந்தம் நீங்க மட்டும் தான். கண்டிப்பா எல்லாரும் வந்துருங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் கிளம்பி போயிருவாங்க. அப்ப கார்த்திகா வந்து சொல்லுவா, "ஏம்மா நம்ம போவோமா?" அப்படின்னு சொல்லும்போது, "அவ்வளோ தூரம் இருக்கு. நம்ம போயிட்டு வரதுக்கே 4, 5 நாள் ஆயிரும்டி. எப்படி வர்றது?" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "எனக்கு வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது ஒரு மாதிரி இருக்குமா. போயிட்டு வரலாமா, சந்தோஷமா இருக்கும்" அப்படின்னு அவ சொல்லுவா. அப்போ அவங்க பெரியப்பா சொல்லுவாரு, "எனக்கெல்லாம் 2 நாளா ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னா அது முடியாத காரியம். நீங்க வேணா போயிட்டு வாங்க" அப்படின்னு அவர் சொல்லிருவாரு. அப்போ அவங்க அம்மா, "சரி நம்ம வேணா போயிட்டு வந்துருவோம்" அப்படின்னு சொன்ன உடனே கார்த்திகா ரொம்ப அப்படியே சந்தோஷமாயிருவா. வானதி மெடிக்கல் ஷாப்ல இருக்கும்போது டாக்டர் அங்கேருந்து வருவாரு. அப்போ "என்ன இன்னும் க்ளோஸ் பண்ணலையா கடைய?" அப்படின்னு கேட்பாரு. "நீங்க இப்போ கிளம்பிட்டீங்களா? இனிமே நாங்க கடைய சாத்திட வேண்டியது தான்" அப்படின்னு அவ சொல்லிக்கிட்டு இருப்பா. அப்போ டாக்டர்ட்ட கேட்பாவா, "டாக்டர் நீங்க வந்து பீகாருக்கு போயிருக்கீங்களா?" அப்படின்னு. அவரு சொல்லுவாரு, "நான் பீகார் வரைக்கும்லாம் போகல. ஆனா நான் வந்து அடிக்கடி மெடிக்கல் கேம்புக்கு வந்து நார்த் சைடு போயிருக்கேன். போற வழியில அப்படி பார்க்கறது தான். ரொம்ப தூரம்" அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருப்பாரு. அப்போ அவ சொல்லுவா, நான் போறேன் டாக்டர். எனக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைமு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பாண்டி இருக்கான்ல, அவங்களோட அண்ணனுக்கு வந்து என்கேஜ்மெண்ட்டு. அதனால போறேன். போறதுக்கு 2 நாள், வரதுக்கு 2 நாளு. அங்க ஊரெல்லாம் நல்லா சுத்தி பார்க்கணும். எப்படியும் வரதுக்கு நான் 5, 6 நாள் ஆயிரும்" அப்படின்னு அவ சொல்லுவா. செல்வம் சொல்லுவான், "அப்ப கடைய யார் பார்க்குறது?" அப்படின்னு கேட்பான். "நீ இருக்கில்ல" அப்படின்னோனே, "என்னக்கா சொல்றீங்க? 6 நாள் கடைய லீவ் போட்டு போயிட்டீங்கன்னா, அப்புறம் நான் மட்டும் ஒத்தையில கடைய பார்க்கணுமா? அதே மாதிரி கல்யாணத்துக்கும் அப்படி தானே எடுப்பீங்க" அப்படின்னு சொல்லுவான். அப்போ அவ சொல்லுவா, "என்ன நீ வந்து ஓனரா? நான் ஓனரா? என்கிட்ட இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லும்போது, பக்கத்துல இருந்த டாக்டர் சொல்லுவாரு, அவன் சொல்றது கரெக்ட்டு தான். 6 நாள் வந்து லீவு போட்டுட்டு போனீங்கன்னா, கடை வந்து ரன் பண்றது கஷ்டம் தானே! நீங்க கடைய இப்ப தான் புதுசா ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. அப்போ 6 நாளா பார்க்கணுன்னா, அது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு அவரு சொல்லுவாரு. "இதுக்கு ஒரு கதை வேணா ஒண்ணு சொல்லட்டுமா?" அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவாரு. "என்ன கதை?" அப்படின்னு அவ கேட்பா. இப்படி ஒருத்தர் வந்து புதுசா நல்லா பிசினஸ நல்லா கொண்டுட்டு போயிட்டு இருக்கும்போது, வெளியூருக்கு போறேன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுட்ட ஒப்படைச்சுட்டு போனாங்க. ரிட்டர்ன் வந்து பார்த்தோம்னா, அவங்க ஃபுல்லா கடைய லாஸ் ஆக்கி வச்சுட்டாங்க. அது வேற யாரும் இல்ல, எங்க அப்பா தான் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான். உடனே அப்படியே யோசிப்பா. நான் அவங்கள போக்கூடாதுலாம் சொல்லல. ஆனா நீங்க போனீங்கன்னா, கடைய வந்து ரன் பண்றது ரொம்ப கஷ்டம். இப்ப தானே ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. நீங்க கல்யாணத்துக்கும் அதுக்கப்புறம் லீவ் போடணும். அப்படிங்கும்போது, கடைய வந்து இப்போ காம்படிஷன் ஜாஸ்தியா இருக்குது. அப்போ உங்க கடைக்கு வரவங்க வேற கடைக்கு போயிட்டாங்கன்னா, உங்களோட வியாபாரம் பாதிக்க தானே படும் அப்படின்னு டாக்டர் சொல்வாரு. அப்படியே யோசிச்சுக்கிட்டு இருப்பா வானதி. சேரன் சந்தா கிட்ட பேசிட்டு இருப்பான். அப்ப சந்தா சொல்லுவா, "என்ன உங்க டிபி ஒரே மாதிரி இருக்கு. அதெல்லாம் மாத்த மாட்டீங்களா?" அப்படின்னு கேட்பா. "அத மாத்தணுமா? நான் என்கிட்ட வேற ஃபோட்டோவே கிடையாதே" அப்படின்னோனே, "உங்கள அழகா ஒரு ஃபோட்டோ எடுத்து அதில வைங்க. நானும் பார்ப்பேன்ல" அப்படின்னு அவ சொல்லுவா. "அப்படியா சொல்ற? சரிப்பா நான் வைக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபோட்டோ எடுத்து பார்ப்பான் செல்ஃபியில. ஆனா அது ஒழுங்காவே விழாது. அப்ப நேரா பல்லவன்ட்ட வருவான். "டேய் பல்லவா என்ன ஒரு ஃபோட்டோ எடுத்துக் குடேன்" அப்படின்னு கேட்பான். "எதுக்குண்ணே?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "இல்ல நான் அந்த டிபி மாத்தணும்" அப்படின்னோனே, அங்கேருந்து பாண்டி போவான். அப்போ பல்லவன் சொல்லுவான், "அண்ணே அங்க பார்த்தியா? நம்ம சேரன் அண்ணனுக்கு ஃபோட்டோ எடுத்து குடுக்கணுமாம். டிபி வைக்க போறானாம்" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "என்ன சொல்ற? புதுசா இருக்கு, ஆச்சரியமா இருக்கு" அப்படின்னு அவன் கேட்பான். இல்லடா, சந்தா சொன்னா.
என்னைய வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து டிபியா வைங்க அப்படின்னு. நான் எடுத்து பார்த்தேன் அதான் வரல அப்படின்னு உடனே, அதுக்கு 2 பேரும் வந்து கலாய்க்க ஆரம்பிச்சுருவாங்க. "பாத்தியா இவ்வளோ நாள் ஒண்ணும் செய்யல. இன்னைக்கு அண்ணி வந்த உடனே அவங்க சொல்லி எல்லாம் பண்றான் அண்ணன்" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "ஏன்டா ஏதாவது ஒரு மாற்றம் வந்தா நல்லது தானடா" அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான் சேரன். "சரி ஃபோட்டோ எடுத்து குடுங்கடா" அப்படின்னு உடனே 2 பேரும் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்து அவனுக்கு குடுப்பாங்க. "அழகா இருக்குல்ல, நல்லா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு சேரன் அத பார்த்துட்ருப்பான். கார்ல சோழனும் நிலாவும் போய்க்கிட்டுருப்பாங்க. அப்போ பாண்டி வந்து வாய்ஸ் ரெக்கார்ட் போடுவான் சோழனுக்கு. போட்டுட்டு சேரன் எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாம் அனுப்பி விடுவான். அப்போ சேரன் வண்டி ஓட்டிட்டே அந்த ஃபோட்டோவ எடுத்து பார்ப்பான். அப்போ பார்த்துட்டு சிரிப்பான். வாய்ஸ் நோட்டையும் கேட்டுட்டு, "அண்ணே சந்தா அண்ணி கேட்டாங்கன்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுக்க சொன்னுச்சு. அதுக்கு குடுத்த போஸ் தான் இதெல்லாம்" அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்போ நிலா சொல்லுவா, "வண்டி ஓட்டிட்டு இருக்கும்போது எதுக்கு ஃபோன எடுத்து பேசுறீங்க?" அப்படின்னு சொல்லி அவ சொல்லுவா. சேரன் அண்ணன ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. அந்த ஃபோட்டோவ தான் பல்லவன் அனுப்பிட்டு இப்படி பேசியிருக்கான் அப்படிங்கும்போது, "கொண்டாங்க நான் பார்க்குறேன். நீங்க வண்டிய ஒழுங்கா ஓட்டுங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஓட்ட சொல்லுவா. அப்போ ஓட்ட சொல்லிட்டு இருக்கும்போது, அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டே இருப்பா நிலா. பார்த்துட்டு அவ பயங்கரமா சிரிக்க ஆரம்பிச்சுருவா. சிரிச்சுட்டு, "அண்ணன் நல்லா தான் இருக்கு என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு, "பாத்தியா இப்ப அண்ணன் எப்படி மாறிருச்சு" அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருப்பான். அந்த சமயத்தில ஃபோன எல்லாத்தையும் அப்படியே WhatsAppல பார்த்துட்டே இருக்கும்போது, "ஆமா என்னோட நேமே ஃபர்ஸ்ட்டு காணவே காணுமே" அப்படின்னு சொல்லி அவ சொல்லுவா. அப்போ, "அதுக்கு நீ எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்கணும். அதனால உன்னோட நேம் வந்து கடைசில தான் இருக்கும்" அப்படின்னு அவன் சொல்லுவான். "ஏகப்பட்ட பொண்ணுங்க நம்பரா இருக்கு உங்களுக்கு" அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பார்க்க ஆரம்பிச்சுருவா. அப்போ அவன் சொல்லுவான், "சரி குடு என் ஃபோன பார்த்துட்டு இருக்காத" அப்படிங்கும்போது, "இல்ல, இல்ல நான் பார்க்கணும் இருங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரோட மெசேஜையும் ஒண்ணு ஒண்ணா பார்த்துட்டு சொல்லிட்டு, "என்ன பொண்ணுங்க கிட்டலாம் இப்படி வலிஞ்சு பேசியிருக்கீங்க?" அப்படின்னு அவ கேட்பா. அதுக்கு சோழன் சொல்லுவான், "இல்லம்மா நான் வந்து காமெடியா நல்லா பேசுவேன்ல, அதனால எல்லா பொண்ணுங்களும் என்கிட்ட பேசுவாங்க" அப்படின்னு சொல்லிட்டு, "இதெல்லாம் பழைய மெசேஜ் தான். நான் எப்பவும் உன்னைய தான் இப்போ நான் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்" அப்படின்னு அவன் சொல்லுவான். நிலா சொல்லுவா, "சை உங்கள ஃபோன ஏன்டா பார்த்தேன்ட்டு இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன அப்படியே வச்சுருவா. அப்போ சோழன் சொல்லுவான், "என்ன என் மேல கோவமா?" அப்படின்னு சொல்லி கேட்பா. "இல்ல, இல்ல. உங்கள பத்தி தான் எனக்கு நல்லாவே தெரியும் ஏற்கனவே. நான் எதுக்கு கோவப்பட போறேன்?" அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லுவா. அப்போ சொல்லுவான் அவன், "இருந்தாலும் உனக்கு நான் மத்த பொண்ணுகிட்டலாம் பேசுறேன்னோனே ஒரு பொசசிவ்னஸ் இருக்கு என்ன?" அப்படின்னு அவன் சொல்லுவான். அப்ப அதுக்கு அவ சொல்லுவா, "பண்ணுனதெல்லாம் தப்பு. இதில உள்ள பொசசிவ்னஸா" கொஞ்சம் சொல்லிட்டு மண்டையில ஓங்கி ஒரு கொட்டு கொட்டிருவா. சேரன் வந்து நைட் நேரத்தில துணிய காய போட்டுட்ருப்பான். அப்ப அந்த இடத்துல கார்த்திகா வந்து நிப்பா. "என்னப்பா இந்த நேரத்தில இங்கிட்டு வந்து நிக்கிற? முன்னாடி கூடி வந்திருக்கலாம்ல?" அப்படின்னு சேரன் கேட்பான். "இல்ல மாமா எப்பவுமே இப்படியே வந்து பழகிட்டேனா, அதான் அப்படியே வந்துட்டேன்" அப்படின்னு அவன் பேசிட்டு இருக்கும்போது, அங்கேருந்து பல்லவன் வருவான். அவங்க 2 பேரும் பேசுறத பார்த்த உடனே நேரா போய் பாண்டிய கூட்டிட்டு வருவான். "அண்ணா பாரு என்ன பண்ணிட்டு இருக்காங்க" அப்படின்ட்டு. அப்போ 2 பேரும் பேசுறத பார்த்தோனே பாண்டி சொல்லுவான், "இது சரியில்லையே! இப்படி இருக்கக்கூடாதே" அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாங்க. சேரன் கிட்ட கார்த்திகா சொல்லுவா, "எனக்கு இப்படியே வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது ஒரு மாதிரி இருந்துச்சு மாமா. இப்ப வெளிய போறோம் அப்படின்னோனே கொஞ்சம் சந்தோஷமா இருக்கே" அப்படின்னு அவ சொல்லுவா. அதுக்கப்புறம் ட்ரெயின் எத்தன மணிக்கு மாமா அப்படின்னு சொல்லி கேட்பா. "காலையில 11:30க்குப்பா. ஆனா காலையில 9:30க்கு நம்ம கிளம்பி போயிற வேண்டியதான். சரி நீ சீக்கிரம் போய் தூங்கு. காலையிலயே போகணும்ல" அப்படின்னு சொல்லிட்டு அவன் துணிய காய போட்டுட்ருப்பான். கார்த்திகா போயிருவா. அந்த நேரத்தில அங்கேருந்து பல்லவனும் பாண்டியும் வருவாங்க. "ஆமா எதுக்கு இப்ப அவங்ககிட்ட பேசிட்டு இருந்த?" அப்படின்னு பாண்டி கேட்பான். "யார்ட்டடா?" அப்படின்னோனே, "கார்த்திகா கிட்ட தான்" அப்படின்னு சொல்லும்போது, "ஏன்டா அது நம்ம அத்தை பொண்ணு தானே! உனக்கு என்ன பிரச்சனை அதில பேசுறதுல?" அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கு பாண்டி சொல்லுவான், "என்ன பிரச்சனையா? உனக்கு இப்ப கல்யாணம் ஆக போகுது. ஏதாவது ப்ராப்ளம் வந்துட்டா?" அப்படின்னு சொல்லி சொல்லுவான். உடனே என்ன ப்ராப்ளம் அப்படிங்கும்போது பல்லவன் சொல்லுவான், "அதாவது ஏற்கனவே கார்த்திகா வந்து ப்ராப்ளத்தில இருக்கா. நீ அத நெனச்சு நெனச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க. ஒரு வேளை நீ மனசு மாறி கல்யாணத்த வேண்டான்னு சொல்லிட்டேன்னா?" அப்படின்னு அவன் சொல்லுவான். "ஏன்டா சும்மா தேவையில்லாம ஏதாவது யோசிச்சுட்டு இருப்பீங்களா? போங்கடா அங்கிட்டு" அப்படின்னு சொல்லிட்டு சேரன் அவர் பாட்டுக்கு கிளம்பி போயிருவான். சேரன் வந்து இவனுங்களுக்கு வேலையே இல்ல. எதையாவது தேவையில்லாம பேசிட்டு இருப்பானுங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்துருவான். அதுக்கப்புறம் பாண்டியும் பல்லவனும் பேசுவாங்க. "அண்ணன நம்ம தான்டா பத்திரமா பார்க்கணும். இல்லன்னா சரி வராது. ஒழுங்கா அண்ணன வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியும், பல்லவனும் நேரா வீட்டுக்குள்ள வந்துருவாங்க. அந்த சமயத்தில நிலாவும், சோழனும் வருவாங்க அங்கேருந்து. அப்ப எல்லா ட்ரெஸ்ஸையும் வாங்கிட்டு வந்துட்டு எல்லாத்தையும் காட்டிட்டு இருப்பாங்க. அப்போ பாட்டி சொல்லுவான், "அண்ணே நீ ட்ரெஸ்ஸ போட்டு பாரு. வேற உனக்கு ஆல்டர் பண்ண வேண்டியது இருந்துச்சுன்னா போச்சு. பிறவு நாளைக்கு போ முடியாது" அப்படின்னு சொல்லி சொல்லுவான். "அதெல்லாம் கரெக்ட்டா தான்டா இருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவங்க ட்ரெஸ் எடுத்து பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த சமயத்தில நிலா வந்து ரிங்க எடுத்து குடுப்பா. "அண்ணே மோதிரத்த நீங்களே ஓப்பன் பண்ணி பாருங்க" அப்படின்னோனே அவன் மோதிரத்த பார்ப்பான். "அழகா இருக்குப்பா" அப்படின்னு சொல்லிட்டு, "சரிப்பா அத பத்திரமா வை" அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட குடுத்துருவான். அப்ப சோழன் கூட "நான் பத்திரமா வச்சிருக்கேன்னு" சொல்லி சொல்லுவான். "யாரு? நீங்களா? அவசரத்தில இப்ப எங்கேயாவது வச்சுட்டு வந்துருவீங்க" அப்படின்னு சொல்லி அவன் சொல்லும்போது, "நான் வச்சிருப்பேன் நிலா பத்திரமா" அப்படின்னு சொல்லிட்டு அத வாங்கும்போதே கீழ போட்டுருவான். "இதுக்கு தான் சொன்னேன்" அப்படிங்கும்போது, "நீ ஒழுங்கா குடுக்கல. அதனால தான் அது கீழ விழுந்துருச்சு. நான்லாம் பத்திரமா வச்சிருப்பேன்ட்டு" அத வாங்கி வச்சிருப்பான். அதுக்கப்புறம், "அண்ணே இந்தாங்க நீங்க கேட்டது" அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பாக்ஸ் குடுப்பா. அத ஓப்பன் பண்ணி பார்த்தா கொலுசு இருக்கும். அப்போ "அண்ணன் தான் கேட்டாங்க சந்தானிக்கு வாங்குறதுக்காக" அப்படின்னு சோழன் சொல்லுவான். பாண்டி உடனே சொல்லுவான், "அண்ணே நீயாண்ணே யோசிக்கிற?
மோதிரம் ஃபர்ஸ்ட்டு சொன்னேன். இப்ப அடுத்தது கொலுசுங்கிற, ஷாக்கு மேல ஷாக்கு குடுக்குற அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, இல்லடா அவ்வளோ தூரம் போறோம். அவளுக்கு ஏதாவது ஒண்ணு சர்ப்ரைஸா வாங்கி குடுத்து சந்தோஷப்படுவேன்ல. அதுக்காக தான் சொன்னேன். சூப்பரா இருக்குப்பா கொலுசு அப்படின்னு சொல்லிட்டு, சரின்னு சொல்லுவான். உடனே பல்லவன் அந்த கொலுச வாங்கி கால்ல போட்டுட்டு, நான் தான் சந்தா அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு நடந்து ஆக்ஷன் பண்ணிட்டு, அப்படி பேசிட்டே இருப்பான். எல்லாரும் அப்படியே ஹாப்பியா இருப்பாங்க. அப்போ நிலா கேட்பா, ஆமா அங்கிள் எங்க? மணி 10 ஆயிட்டு ஆளே காணோம் அப்படின்னு சொல்லி கேட்பா. அப்போ தோழன் சொல்லுவான், இந்த ஆளுக்கு இப்படிதான் 10 மணி ஆகுது. ஒரு பொறுப்பும் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்லுவான். சரின்னு சொல்லுவான். சரி, சரி விடு. அவர் வந்துருவாரு அப்படின்னு சொல்லும்போது, நிலா சொல்லுவா, நானே அங்கிளுக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறேன் அப்படின்ட்டு ஃபோன் பண்ணுவா. அப்போ நடேசன் வந்து அந்த செம்பருத்தி கடையில தான் உட்காந்து வேலை பார்த்துட்டு இருப்பாரு. அப்போ அவளுக்கு வந்து எல்லாத்தையும் நைட்டு கடைய எடுத்து வைக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாரு. அப்போ நிலாவோட ஃபோன பார்த்த உடனே, "என்னம்மா?" அப்படின்னு சொல்லி கேட்பாரு. "அங்கிள் எங்க இருக்கீங்க? இன்னும் ஆளையே காணோம். மணி 10 ஆகுது பாருங்க." அப்படின்னோனே, "ஏம்மா 10 ஆனுச்சுன்னா என்னம்மா? நான் என்ன சின்ன குழந்தையா? வந்துருவேம்மா." அப்படின்னு சொல்லி சொல்லுவான். உடனே அதுக்கு அவ சொல்லுவா, "நாளைக்கு நம்ம காலையிலே சீக்கிரம் கிளம்பணும். நீங்க சீக்கிரம் வந்து படுத்தா தானே எந்திரிக்க முடியும்." அப்படின்னு சொல்லி அவ சொல்லுவா. "அதெல்லாம் நான் எத்தனை மணிக்கு படுத்தாலும் டான்னு சீக்கிரம் எந்திரிச்சிருவேன். நீ கவலைப்படாத நான் வந்துருதேன்." அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிட்டு வச்சுருவான். செம்பருத்திக்கிட்ட சொல்லுவான், "என் மருமக தான் ஃபோன் பண்றா. நாளைக்கு போகணும்ல காலையில, அதான் கூப்பிட்றா." அப்படின்னோனே, "அவங்க கரெக்ட்டா தானே சொல்றாங்க. அப்ப நீங்க சீக்கிரம் போகணும்ல." அப்படின்னோனே, அதுக்கு அவன் சொல்லுவான், "அப்ப என்னைய போக சொல்றியா?" அப்படின்னு சொல்லி கேட்பான். "அப்படிலாம் இல்ல. நேரம் ஆகுதுல்ல, அவங்களும் கூப்பிடுறாங்கல்ல. நீங்க எவ்வளவு நேரம்னாலும் இங்க இருக்கலாம்." அப்படின்னு அவ சொல்லுவா. அதுக்கப்புறம், "நீங்க இருக்கிறது எனக்கு சந்தோஷம் தான்." அப்படின்னு சொல்லும்போது, "நீ மட்டும் அந்த நேரத்தில எனக்கு ஒரு ஃபோன் பண்ணியிருந்தா, இந்த நேரம் நடந்ததே வேறையா இருந்திருக்கும்." அப்படின்னு சொல்லும்போது, "ஆமா, அந்த நேரத்தில நிறைய ஃபோன் இருந்துச்சு பாருங்க. யார்கிட்ட ஃபோன் இருந்தது?" அப்படின்னு அவ சொல்லுவா. அப்போ இவன் சொல்லுவான், "சரி, என்னைய பத்தி எப்படியாவது யோசிப்பியா இப்போ?" அப்படின்னு சொல்லி அவன் கேட்பான். "எனக்கு தூங்கி எந்திரிச்சா காலையிலேயே எந்திரிச்ச உடனே இட்லி போடணும், சப்பாத்தி போடணும். அப்படிதான் எனக்கு எண்ணம் வருது." அப்படின்னு சொல்லும்போது, "ஏம்மா உனக்கு ஒரு ரொமான்டிக்காவே ஃபீல் பண்ண வராதா?" அப்படின்னு கேட்பாரு நடேசனு. "ஆமா, இந்த வயசுல ரொமான்டிக்கா பேசிக்கிட்டு இருக்க வேண்டியதான். காலம் போற வயசுல தேவையில்லாம." அப்படின்னு அவ சொல்லுவா. உடனே நடேசன் சொல்லுவாரு, "இங்க பாரு, இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு உன்னைய நான் நல்லா பார்த்துக்கிறேன். நீ கவலையே படாத." அப்படின்னு சொல்லிட்டு, "வா உன்னைய கொண்டு வீட்ல கொண்டு விட்டுர்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் அவள கூட்டிட்டு அவ வீட்ல கொண்டு விட்டுருவாரு. பாண்டி வானதிக்கு கால் பண்ணி பேசுவான். "வானதி காலையில சீக்கிரம் வந்துரு. ட்ரெயின மிஸ் பண்ணிறக்கூடாது. ஓகேயா?" அப்படின்னு அவன் சொல்லுவான். அப்போ அவ சொல்லுவா, "இல்ல பாண்டி என்னால வர முடியாது." அப்படின்னு சொல்லும்போது, "ஏன்டி இப்படி சொல்ற? அதுதான் கடைய பார்க்கறதுக்கு செல்வம் இருக்கிறான்ல." அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல செல்வம் இருந்தாலும் நான் பார்க்குற மாதிரி இருக்காதுல்ல. 4 நாள் 5 நாளுங்கிறது ரொம்ப ஜாஸ்தி. இப்ப தானே கடைய ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்." அப்படின்னு அவன் சொல்லும்போது, அதுக்கு அவன் சொல்லுவான், "இங்க பாரு, இது வந்து வேற யார் ஃபங்ஷனாலும் பரவால்ல. அண்ணனுக்கு நிச்சயதார்த்தம்டி. நீ இல்லாம இருந்தா நல்லா இருக்காதுல்ல." அப்படின்னு அவன் ஓயாம கெஞ்சி கெஞ்சி அவள கூப்பிட்டுட்டே இருப்பான். அப்போ அவ சொல்லுவா, "பாத்தியா, முன்னாடிலாம் நான் வந்து உன் கூட வாரேன் வாரேன்பேன், நீ வேண்டாம் வேண்டாம்ப. இப்போ நீ என்னைய வந்து வலுக்கட்டாயமா கூப்பிட்டுருக்க, நான் வரலைங்க. இதுதான் பாத்தியா, காலம் எப்படி மாறிப்போச்சு." அப்படின்னு சொல்லி பயங்கரமா கடுப்பேத்துவா. உடனே அவன் சொல்லுவான், "சரி சரி தாயே, நீ ஒண்ணும் சொல்ல வேண்டாம். வரலேன்னு நெனச்சிட்டேன்னா வராத. வச்சுரு ஃபோன." அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன கட் பண்ணிருவான். அவ அப்படியே அமைதியா அப்படியே உட்காந்து பார்த்துட்டு இருப்பா ஃபோன. அப்போ ஒரு மெசேஜ் வரும். பார்த்தா அந்த டாக்டர் வந்து நெறைய மெடிசின்ஸ் அனுப்பியிருப்பாரு. அந்த பார்த்த உடனே அவ கால் பண்ணுவா. "டாக்டர் நீங்க அனுப்பியிருந்த எனக்கு லிஸ்ட் எல்லாம் வந்துருச்சு. நாளைக்கு நான் டீலர்ட்ட குடுத்துருதேன்." அப்படின்னு சொல்லி அவ சொல்லுவா. "ஐயோ! நான் வந்து இப்போ அன்டைம்ல அனுப்பிட்டேனோ! நான் தூங்கியிருப்பீங்கன்னு நெனச்சேன். எனக்கு லேட் ஆயிட்டு. அதனால தான் அனுப்ப முடியல." அப்படின்னோனே, "இல்ல, இல்ல நீங்க அனுப்புனது கரெக்ட் தான். இப்ப தான் நான் பாண்டிட்ட பேசிட்டு வச்சேன். அவன் என்கிட்ட கோவப்பட்டு வச்சுட்டான். நான் ஊருக்கு வரலைன்னு சொன்ன உடனே." அப்படின்னோனே டாக்டர் சொல்லுவாரு, "ஐயோ! நான் சொன்னதுக்காகலாம் நீங்க போகாம இருக்காதீங்க. நீங்க போகணும்னா போயிட்டு வந்துருங்க. என் மனசுல என்ன தோணுச்சோ அத சொன்னேன். மத்தபடி நீங்க தான் உங்க டெசிஷன் எடுக்கணும்." அப்படின்னு அவன் சொல்லுவான். அதுக்கு அவ சொல்லுவா, "இல்ல, இல்ல நீங்க சொன்னது கரெக்ட்டு தான். நான் இப்போ கடைய ஆரம்பிச்சு 1 மாசம் கூட ஆகல. அதுக்குள்ளயே நான் லீவ் எடுத்துட்டு போனா அது நல்லா இருக்காதுல்ல." அப்படின்னு அவ சொல்லுவா. உடனே, "சரி டாக்டர் நாளைக்கு டீலர்ட்ட குடுத்துருதேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன வச்சுருவா. காலையில எல்லாரும் ரெடியாகி நிப்பாங்க. நின்னுட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டீங்களா? எல்லாம் எடுத்து வச்சுட்டீங்களா? அப்படின்னு நிலா கேட்பா. கேட்டுட்டு அதுக்கப்புறம் எங்க அந்த அங்கிள காணோம். டைம் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, இப்படித்தான் இதுக்கு தான் இந்த ஆள கூட்டிட்டே போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்படின்ட்டு சோழன் சொல்லுவான். பல்லவன் வந்து அப்படியே திட்டிட்டே இருப்பான் அவங்க அப்பாவ. அப்போ சரின்னு சொல்லுவாங்க. "பாரு பல்லவா, இந்த மாதிரிலாம் வேண்டாத வார்த்தைலாம் பேசக்கூடாது விடு." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, எங்க போயிருக்காருன்னு தெரியலையேன்னா ஃபோன் அடிச்சு பார்ப்பாங்க. ஃபோனும் எடுக்க மாட்டாரு. அப்போ பாண்டி சொல்லுவான், "நான் எனக்கு தெரியும். நான் போய் பார்த்துட்டு வரேன். நான் பார்த்து கூட்டிட்டு வரேன்னு" சொல்லிட்டு பாண்டி கிளம்பி போயிருவான். அதுக்கப்புறம் "மோதிரத்த எடுத்து வச்சுட்டீங்களா?" அப்படின்னு நிலா கேட்பா. அப்போ அவன் பாக்கெட்லேருந்து எடுத்து குடுப்பான் சோழன். உடனே, "என்னது பாக்கெட்லயா வச்சிருக்கீங்க? கொண்டாங்க நானே வச்சுக்கிறேன்." அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "எதுக்கு நான் பத்திரமா வைக்க மாட்டானா?" அப்படின்னு சொல்லி அவன் கேட்பான். அதுக்கு நிலா சொல்லுவா, "இந்த மோதிரத்த கொண்டு யாராவது பாக்கெட்ல வைப்பாங்களா? கீழ குனிஞ்சு ஏதாவது எடுக்கும்போது கீழ விழுந்துட்டா என்ன பண்ணுவீங்க?" அப்படின்னு அவ சொல்லுவா. அப்போ அவன் சொல்லுவான், "நான் வந்து இத பர்ஸ்ல வச்சு பேக்குக்குள்ள வச்சுருவேன்." அப்படின்னு சொல்லும்போது, பல்லவன் சொல்லுவான், "அத முதலே செஞ்சிருக்க வேண்டியதானே?" அப்படின்னு அவன் கேட்பான்.
உடனே வந்து நிலா கிட்ட வந்து சொல்லுவான் சேரன், "சரி குடுப்பா பத்திரமா வச்சிருப்பான் அவன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, சரின்னு சொல்லிட்டு அவ குடுத்துட்டு உள்ள போயிருவா. அப்போ சேரன் சொல்லுவான், "ஏன்டா நிலா சொல்றத ஒழுங்கா கேட்டு நடந்துக்கிற மாட்டியாடா?" அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு அவன் பாட்டுக்கு போயிருவான். பல்லவனும் வந்து சொல்லுவான், "பாத்தியா அண்ணி சொன்னத நீ எதுவுமே கேட்க மாட்ட. அவங்க சொன்னது கரெக்ட்டா தான் இருந்துச்சு பாத்தியா?" அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போவான். அப்ப சோழன் வந்து நேரா அந்த சாமி படத்துக்கு முன்னாடி அந்த மோதிர பாக்ஸ வச்சுட்டு அவன் சொல்லுவான், "இந்த குடும்பமே எப்பவும் என்னைய தான் வந்து ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கு. கடவுளே எல்லார்கிட்ட இருந்தும் என்னைய வந்து காப்பாத்து. எப்பவுமே எதுவுமே சொல்லாத அளவுக்கு பார்த்துக்கோ. நானும் நிலாவும் எப்பவும் இப்படியே சந்தோஷமா இருக்கணும். இந்த ஃபங்ஷன் நல்லபடியா நடக்கட்டும். உனக்கு வந்து சக்கரை பொங்கல் வைக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருக்கும்போதே, நிலா வந்து சோழன கூப்பிடுவா. உடனே இந்தா வந்துட்டேன்மான்ட்டு போயிருவான் அந்த மோதிரத்த அப்படியே வச்சுட்டு. பாண்டி நேரா அந்த இட்லி கடைக்கு போவான். அப்போ அவங்க அப்பா இட்லி பார்சல் பண்ணிட்டுருப்பாரு. அப்போ போய் நின்ன உடனே செம்பருத்தி சொல்லுவா, "என்னப்பா உனக்கு என்ன வேணும்? இட்லி வேணுமா? சப்பாத்தி வேணுமா? பூரி இருக்கு, பொங்கல் இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அவங்க அப்பாவ பார்த்துட்டு, "ஆமா நீங்க இங்க என்ன பண்ணிட்டுருக்கீங்க? வரலையா நீங்க?" அப்படின்னு சொல்லி அவன் கூப்பிட்டு கேட்பான். "ஆமா நீ இப்ப எதுக்கு வந்த?" அப்படின்னு சொல்லி அவன் கேட்பான் நடேசன். ட்ரெயினுக்கு நேரம் ஆகுது. நீங்க என்னன்னா, இங்க இட்லிய பார்சல் பண்ணி குடுத்துட்டுருக்கீங்க. என்ன நடக்குது? அப்படின்னு சொல்லி அவன் கேட்பான். ஐய்யய்யோ! நான் அதையே மறந்துட்டேனே. சரி, சரி இரு நான் அவட்ட சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, எம்மா நான் வந்து கிளம்புறேன். ட்ரெயினுக்கு நேரமாச்சு. என் பையன் அதுக்கு தான் கூப்பிட வந்திருக்கான் அப்படின்னு சொல்லும்போது, யார் அது உங்க பையனா? என்கிட்ட அறிமுகப்படுத்தவே இல்ல அப்படின்னு அவ சொல்லுவா. உடனே பாண்டிங்க வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு, இதான் என் 3வது பையன். பேரு பாண்டியன். மெக்கானிக் கடை வச்சிருக்கான் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லுவான். அப்படியே சின்ன வயசுல உங்க அப்பாவ பார்த்த மாதிரியே இருக்கு. ஆனா என்ன நீ கொஞ்சம் கலரா இருக்க அப்படின்னு சொல்லி அவ சொல்லுவா. சரி நான் கிளம்புறேன். போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன் என்ன? அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பி போவான். பாண்டி வந்து வண்டியில அப்படியே கூட்டிட்டு போயிட்டே இருப்பான். அப்போ கேட்பான், "ஆமா என்ன எப்ப பார்த்தாலும் இந்த கடையிலேயே கிடக்கிற மாரி இருக்கு?" அப்படின்னு கேட்பான். அது வேற ஒண்ணும் இல்லடா. அவ வந்து என்னோட முன்னாள் காதலின்னோனே டக்குனு வண்டிய வந்து நிப்பாட்டிருவான். "என்ன சொல்றீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்பான். "ஆமாடா. அது என்னோட எக்ஸ் லவ்வரு. நான் உங்க அம்மாவ கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னுக்கூட்டி இவள தான் லவ் பண்ணேன்" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "உங்களுக்கு எத்தன லவ் தான் இருந்துச்சு?" அப்படின்னோனே, "டேய் நான் நெறைய பேர லவ் பண்ணியிருக்கேன். ஆனா இதுதான் என்னோட ட்ரூ லவ்" அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவாரு. உடனே அப்போ அவங்க அந்த கதைய கேட்கும்போது, அவங்க அப்பா முதல்ல ஹோட்டல் வச்சிருந்தாரு. அந்த ஹோட்டல்ல நான் தான் வந்து எல்லா காய்கறியும் சப்ளை பண்ணிட்டு இருந்தேன். அப்ப ஏற்பட்டுச்சு இந்த லவ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, "ஆமா நம்ம வீட்ட பத்தி நெறைய மரியாதை இருக்கு. அந்த மரியாதைய வந்து நீங்க இப்ப கெடுத்துறாதீங்க என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப பாண்டி வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருவான். வீட்டுக்கு போன உடனே எல்லாரும் பயங்கரமா அப்படியே திட்டிட்டே இருப்பாங்க. அப்போ அவரு சொல்லுவாரு, "இப்ப என்ன நான் தான் வந்துட்டேன்ல. நான் போய் கிளம்பி எடுத்துட்டு வரேன் ட்ரெஸ் எல்லாம்" அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு உள்ள போயிருவாரு. அப்ப நிலா வந்து கேட்பா, "சரி அங்கிள் எங்க பார்த்தீங்க பாட்டி?" அப்படின்னு. அவன் அப்படியே யோசிச்சுட்டே இருப்பான் அங்க நடந்தத. அப்போ பாண்டி உங்கள தான் கேட்கேன். அங்கிள் எங்க பார்த்தீங்க? அப்படின்னோனே, அதுவா அவரு வந்து டீ கடையில தான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னோனே, சரி சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே இப்படி கிளம்பி போயிட்டுருப்பாங்க. நடேசன் கிளம்பி வந்துருவாரு. அப்போ சேரன் வந்து சொல்லுவான், "எல்லாத்தையும் நம்ம ஆஃப் பண்ணிட்டோமான்னு பார்த்துக்கோப்பா" அப்படின்னோனே, "சரி நான் போய் கேஸ் ஆஃப் பண்ணிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு, அவ போய் கேஸ் ஆஃப் பண்ணிட்டு வருவா. அதுக்குள்ள மத்தவங்க எல்லாம் வெளிய போயிருவாங்க. கரெக்ட்டா எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு அந்த வீட்டு சாவியெல்லாம் அது கரெக்ட்டா அந்த கிச்சனுக்குள்ள பக்கத்துல உள்ள சாவிய பூட்டிட்டு நேரா அந்த பூஜை பக்கத்துல கொண்டு வைக்க போவா. அப்ப பார்த்தா அந்த மோதிர பாக்ஸ் அங்க இருக்கும். சொன்ன மாரியே கரெக்ட்டா மறந்து வச்சுட்டாரு பாத்தியா? அப்படின்னு சொல்லிட்டு அத எடுத்து அவ ஹேண்ட் பேக்குக்குள்ள வச்சு நேரா போயிருவா. அப்புறம் எல்லாருமே கார்ல அப்படியே போயிட்டே இருக்கும்போது, ஒண்ணு ஒண்ணா எல்லாத்தையும் கரெக்ட்டா எடுத்து வச்சுட்டோமா? அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது, சேரன் கேட்பான், "ஏன்டா நீ மோதிரத்த கரெக்ட்டா எடுத்து வச்சியா?" அப்படின்னோனே, அதெல்லாம் கரெக்ட்டா எடுத்து வச்சேன்" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு செகண்ட்ல அப்படி நின்னுட்டு ஷாக் ஆயிருவான். அதுக்கப்புறம் தான் அவனுக்கு தெரியும், அந்த மோதிரத்த நம்ம அந்த பூஜை இதுலேருந்து வச்சோம். அதுக்கப்புறம் எடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிக்கும்போது, அப்படியே முழிச்சுக்கிட்டு இருப்பான். அப்போ நிலா அப்படியே சிரிச்சுட்டு சைலண்டா இருப்பா. அதுக்கப்புறம் அவன் சொல்லுவான், "சரி நீங்க எல்லாரும் போங்க. நான் ஒரு வேலை இருக்கு. நான் அந்த கார அந்த ஓரமா நிப்பாட்டுறேன். நான் போயிட்டு வந்துடுறேன்" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, சேரன் சொல்லுவான், "ஏன்டா இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்குது. அதுக்குள்ள நீ போய் என்னத்த செய்ய போற?" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, இவன் பயங்கர பதட்டமா இருப்பான். அப்போ அதுக்கப்புறம் தான் சொல்லுவான், "அண்ணே நான் மோதிரத்த அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன்" அப்படின்னு. சேரன் சொல்லுவான், "ஏன்டா ஒரு மோதிரத்த கூட பத்திரமா வைக்க முடியலையா? நிலா சொன்ன மாதிரியே கடைசியில இந்த மாரி பண்ணிட்டியே! தேவையா இது?" அப்படின்னு சொல்லும்போது, பல்லவன் சொல்லுவான், "நம்ம அந்த ஊர்ல போய் மோதிரம் வாங்க முடியாதா?" அப்படிங்கும்போது சேரன் சொல்லுவான், "ஏன்டா அந்த ஊர்ல போய் மோதிரம் வாங்குறதுல இருக்கட்டும். அவ்வளோ பணம் நமக்கு திரும்ப வரணும்ல. 60,000 ஆகும். எங்க போறது?" அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருப்பான். அந்த சமயத்தில இவன் சொல்லுவான், "நான் சாமி கும்பிடுறதுக்காக தான் அங்க கொண்டு வச்சேன்." அப்படிங்கும்போது அவ சொல்லுவா, "என்னது சாமி கும்பிடும்போது வச்சேன்னா, அத எடுத்துட்டு வரணும்ல. நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். சரி நான் போய் இறங்கி எடுத்துட்டு வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவன் போக போற நேரத்தில நிலா சொல்லுவா, "அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நான் பார்த்துக்கிறேன். நான் தான் எடுத்து வச்சிருக்கேன் அத" அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே எல்லாரும் அப்படிதான் நிம்மதியா இருப்பாங்க. சேரன் சொல்லுவான், "நல்ல வேலைப்பா நீ எடுத்துட்டு வந்துட்ட. நான் வேற சந்தா கிட்ட சொல்லிட்டேன். டைமண்ட் மோதிரம் வாங்கிட்டு வாரேன்னு சொல்லிட்டு" அப்படின்னோனே பல்லவன் சொல்லுவான், "என்ன? இப்ப எல்லாத்தையும் அண்ணிகிட்ட ஒப்பிச்சுருவ போல என்ன?" அப்படின்னு சொல்லி அவன் சொன்ன உடனே, "சொல்லணும்லடா" அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லுவான். எல்லாருமே ட்ரெயின்ல உட்காந்து அப்படி போயிட்டே இருப்பாங்க. அப்போ ஜாலியா பேசிட்டே இருக்கும்போதே நடேசன் அங்கேருந்து வருவாரு. நான்லாம் அந்த சமயத்தில எல்லா இடத்துக்கும் லோட ஏத்திட்டு கஷ்டப்பட்டு போவேன். அந்த சமயத்துலலாம் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன். இன்னைக்காவது நீ ஒரு அண்ணனுக்காக வருத்தப்பட்டுருக்கியா? அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகாவோட அம்மாவ பார்த்து கேட்பான். அப்போ உடனே அதுக்கு அவ சொல்லுவா, எனக்கு தெரியாதாண்ணா நீ பட்ட கஷ்டம்" அப்படின்னு சொன்ன உடனே, அவங்க அத்தை அத சொன்னத கேட்ட உடனே ஷாக் ஆகி 3 பேரும் பார்ப்பாங்க. என்னடா இது? என்னமோ பாசத்தில பயங்கரமா பேசுற மாரி இருக்குன்னு. அவங்க அப்பாவுமே அப்படிதான் பார்ப்பாரு. அதுக்கப்புறம் அப்படியே எல்லாருமே உட்காந்து அப்படியே பேசிக்கிட்டே இருப்பாங்க.
பாண்டிக்கு வானதி கால் பண்ணுவா. உடனே பாண்டி எந்திரிச்சு வெளிய போய் நின்னு பேசிட்டு இருப்பான். நடேசன் வந்து, "சரி சாப்பிடுறதுக்கு ஏதாவது இருக்கா? குறிக்குதுக்கு" அப்படின்னு சொல்லி கேட்பாரு. "அதெல்லாம் எதுவும் கொண்டுட்டு வரல" அப்படின்னு சொல்லி சேரன் சொல்லுவான். உடனே, "சரி எனக்கெல்லாம் இங்க நிக்க முடியாது. நான் போய் ஏதாவது வாங்கிட்டு வரேன்னு" சொல்லிட்டு எந்திரிச்சு வெளிய போவாரு. அப்போ அவன் கிளம்ப போவான் பாண்டி பேசி முடிச்சுட்டு. இவர பார்த்த உடனே அப்படியே பார்த்துட்டு இருப்பான். அப்போ அவரு ஓரமா போய் அந்த வாசல்ல நிப்பாரு. "அந்த ஓரத்துல போய் ஏன் நிக்கிறீங்க? விழுந்துட்டீங்கன்னா என்னத்துக்கு ஆகுறது?" அப்படின்னோனே, "அதெல்லாம் எனக்கு தெரியும் தெரியும். நான் பார்த்துக்கிறேன் நீ போ" அப்படின்னு சொன்ன உடனே பாண்டி உள்ள போயிருவான். பாண்டி உள்ள போன உடனே அவங்க அத்தை அங்கேருந்து வருவா. வந்துட்டு, "என்னண்ணே இங்கே நின்னுகிட்டு இருக்க? 2 நாள் எப்படி போகுதுன்னே தெரியல என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு, அவ அப்படியே கிளம்ப போவா. அப்போ கஸ்தூரி அப்படின்னு சொல்லி கூப்பிடுவான் நடேசனு. "என்னண்ணே?" அப்படின்னு சொல்லி கேட்பா அவங்க அத்தை. அப்போ, "என்ன நடக்குது கார்த்திகாவோட வாழ்க்கையில?" அப்படின்னு சொல்லி கேட்பாரு. "ஏன் இப்படி கேட்குற?" அப்படின்னு சொன்னோனே, "இல்ல அவ இங்கேயே தானே இருக்கிறா. என்ன பிரச்சனை?" அப்படின்னு சொல்லும்போது, "அத ஏன் கேட்குற? நல்லவன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு மாப்பிள்ளைய பார்த்து முடிச்சு குடுத்து, இப்ப அவ வாழ்க்கையே நாசமா போய் கிடக்குது. அவகிட்ட டிவோர்ஸ் குடுக்க சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. என் நிலைமைய பார்த்தியா?" அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவா. அப்போ நடேசன் சொல்லுவாரு, "பெசாட்ல நீ சேரனுக்கே அவள கல்யாணம் கட்டி குடுத்துருந்துருக்கலாம். இப்ப பாரு 2 பேர் வாழ்க்கையும் பாரு, திசை மாறி போய்கிட்டு இருக்கு" அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. "என்ன பண்றது? கடவுள் இப்படி பண்ணிட்டாரு" அப்படின்னு சொல்லும்போது, "கடவுள் பண்ணிட்டாரா? நீனும் உங்க அண்ணனும் பண்ண வேலை தான் இப்படி" அப்படின்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டு இருப்பான். "சரி, சரி இனிமே கவலைப்படாத. எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஐயனார் பார்த்துக்கிடுவாரு" அப்படிங்கும்போது, "நானும் அந்த நம்பிக்கையில தானே இருக்கேன்னு" சொல்லிட்டு அவ பாட்டுக்கு உள்ள போயிருவா. அப்புறம் எல்லாரும் உட்காந்து அப்படியே பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ சேரன் சொல்லுவான், "அத்தை நீங்க வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். பெரியப்பாவும் வந்திருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும்" அப்படின்னு அவன் சொல்லுவான். அதுக்கு வந்து நடேசன் சொல்லுவாரு, "ஆமா அவன் வந்திருந்தா ரொம்ப இதா இருந்திருக்கும். தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. அவனா வந்தா இங்க வந்து உருப்படவே விட்டுருக்காது" அப்படின்னோனே அவங்க அத்தை சொல்லுவா, "உனக்கு அண்ணன குறை சொல்லலைன்னா சும்மாவே இருக்க முடியாதே" அப்படின்னு சொல்லி திட்டுவா. அப்போ அவன் சொல்லுவான், "இங்க பாரு நொண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காத. நீ அவனுக்கு முதல்ல சப்போர்ட் பண்றத விடு" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, நிலா சொல்லுவா, சரி, சரி விடுங்க. உட்காந்து சண்டை போடாதீங்க" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, அவங்க அத்தை சொல்லுவா, "எங்க அண்ணன் எப்பவுமே என்னைய இப்படி தானே திட்டிக்கிட்டு இருக்கும். அதுலலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல" அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் திரும்பி ஷாக் ஆயி பார்ப்பாங்க. பாண்டியும், சோழனும் ஆப்போசிட்ல நீ உட்காந்துருப்பாங்க. அப்போ 2 பேரும் குனிஞ்சுட்டு, "என்னடா நடக்குது இங்க? இவங்க 2 பேரும் பேசுறத பார்த்தா ஆச்சரியமா இருக்கு" அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பான். அந்த சமயத்தில பல்லவன் வந்து கார்த்திகாவையும் சேரனையும் பார்ப்பான். 2 பேரும் அப்படி மாறி மாறி சிரிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ சோழன கூப்பிட்டு சொல்லுவாங்க, "பாருங்க நீங்க முதல்ல இத பத்தி பேசுறத விடுங்க. அங்க 2 பேரும் சீன பாருங்க" அப்படின்னு சொன்ன உடனே அவங்க 2 பேரும் சிரிச்சுட்டு இருப்பாங்க. முதல்ல இவங்க 2 பேரையும் சேர விடாம பார்த்துக்கிடணும். பல்லவன் பாண்டிகிட்ட சொல்லுவான், "அண்ணே, இன்னைக்கு நம்ம தூங்காம கொள்ளாம எப்படியும் பார்த்தே ஆகணும் இவங்க 2 பேரையும்" அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். "சரிடா பார்த்துருவோம்" அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் உட்காந்து கார்ட்ஸ் விளையாண்டுட்டு இருப்பாங்க. அப்போ நிலாவ வந்து சோழன் வந்து "கொஞ்சம் தனியா வா" அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிருவான். உடனே சரின்னு சொல்லிட்டு அவளும் போக போக அப்போ அவங்க நடேசன் அங்கேருந்து வருவாரு. நடேசன்ட்ட வந்து "நீங்க விளையாடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவ போயிருவா. அந்த சமயத்தில இவங்க 2 பேரும் அங்க நின்னுட்டு ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ பாண்டிகிட்ட சொல்லுவான் பல்லவன், எனக்கு வயிறு ரொம்ப கலக்கிற மாரி இருக்கு. நீ இவங்க 2 பேரையும் நல்லா வாட்ச் பண்ணிக்கோ. நான் கொஞ்சம் போயிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பி போயிருவான். அப்போ கிளம்பி போகும்போது பார்த்தா, அங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்றத பார்த்துட்டு, "ஆமா இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி அவன் கேட்பான். சோழன் சொல்லுவான், "நீ எதுக்குடா இங்க வர?" அப்படின்னு சொல்லி கேட்பான். "நான் பாத்ரூம் போக வந்தேன்" அப்படின்னு சொல்லி சொல்லுவான். "பாத்ரூம் இங்கேயாடா இருக்கு? அங்கேயும் தானே இருக்கு. அங்க போ வேண்டியது தானே" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "இங்க பாரு எனக்கு பக்கத்துல இங்க இருக்கு. அதனால வந்தேன். நான் பக்கத்துல இருக்கிற இடத்துக்கு தான் போக முடியும். தூரத்துல இருக்கிற இடத்துக்குலாம் போ முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பாண்டி அங்கேருந்து வந்துருவான். பாண்டி வந்த உடனே, "ஏன்டா நீங்க இவ்வளோ நேரம் நின்னுகிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்பான். "நான் பாத்ரூம் போக வந்தா, இவங்க 2 பேரும் இங்க நின்னு ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க" அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அதுக்கப்புறம் பாண்டி சொல்லுவான், "இங்க பாருங்க, அவங்க 2 பேரும் இங்க ஏதோ பிரச்சனை பண்ணிருவாங்களோன்னு பயந்துகிட்டு இருந்தா, நீங்க எல்லாரும் இங்க நின்னுகிட்டு இருக்கீங்க. ஃபர்ஸ்ட்டு வாங்க முதல்ல அவங்கள பார்க்கணும்" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "நீ முதல்ல இவன அங்க போ சொல்லுடா" அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லுவான். "சரி வா பல்லவா, நீ அந்த இடத்துக்கு பாத்ரூம் போலாம்" பாண்டி ஆப்போசிட்ல இருக்கிற பாத்ரூமுக்கு கூட்டிட்டு போவான். அந்த சமயத்தில போகும்போது, இவங்க 2 பேரும் திரும்பியும் சிரிச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. "என்ன நடக்குதுன்னே தெரியலையே!" அப்படின்னு சொல்லிட்டு கிராஸ் பண்ணி திரும்பியும் பல்லவன் வந்து எட்டி பார்த்துட்டு போவான். அதுக்கப்புறம் எல்லாருமே சேர்ந்து சரி படுக்கலாம் அப்படின்னு சொல்லி பெட்டியெல்லாம் அங்கங்க நகர்த்திக்கிட்டு இருப்பாங்க. நகட்டும்போது கார்த்திகாவும் இவனும் சேரனும் அந்த பெட்டிய நகட்டும்போது 2 பேரும் மண்டைய முட்டிருவாங்க. முட்டுன உடனே அத பார்த்துட்டு பாண்டி சொல்லுவான், "ஐயய்யோ! நம்ம இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா தூங்கக்கூடாதுன்னு நெனைக்கிறேன். பார்த்து தான் இருக்கணும்" அப்படின்னு பேசிக்கிடுவாங்க 3 பேரும். சோழனும், நிலாவும் மேல அப்பர் பெர்த்ல படுப்பாங்க. மிடில் பெர்த்ல பல்லவனும், பாண்டியும் படுத்துருவாங்க. அப்போ கீழ வந்து கார்த்திகா படுத்துருவா. அப்போ "சேரன் நீ எங்க படுப்ப?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இந்த இடம் இருக்குல்ல இங்க படுத்துக்கிறேன்னு அவளுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற கீழ் பெர்த்ல படுக்க போவான். அப்போ "அச்சச்சோ! அண்ணன் கீழ போய் படுக்க போகுதே!" அப்படின்னு சொல்லிட்டு பாண்டிகிட்ட வந்து பல்லவன் சொல்லுவான், "பெசாட்ல கார்த்திகாவ மேல தூக்கி போட்டுட்டு, அண்ணன வந்து கீழ படுக்க சொல்லிருவோம்" அப்படின்னு சொல்லும்போது, சோழன் வந்து அதுக்கு சொல்லுவான், "இல்ல, இல்ல நான்லாம் வந்து கீழலாம் படுக்க மாட்டேன். நீங்க 2 பேரும் அவங்கள நல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க. நான் மேல தான் படுக்க போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, மேல போய் படுத்துருவான். படுத்துட்டு நிலாவ பார்த்து பேசிக்கிட்டு, அப்படியே அவள ரசிச்சுக்கிட்டு, அப்படி அந்த மாரி இருப்பான்.
எல்லாருமே படுத்து தூங்கிருவாங்க. அப்ப தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா கார்த்திகா முழிச்சுட்டு அங்க நேரா வெளிய போய் நிப்பா. இப்போ சேரனும் அப்படியே படுத்துட்டு திடீர்னு முழிச்சு பார்ப்பான். அப்ப கார்த்திகா இருக்க மாட்டா. எட்டி பார்த்தா அவ அங்க வெளிய நின்னுட்டு இருப்பா. அப்ப இவனும் அங்க போவான். "என்னப்பா தூங்காம இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்பான். "இல்ல மாமா எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது. எனக்கு மனசுக்கே கஷ்டமா இருந்த மாரி இருக்கு. எனக்கு கொஞ்சம் வெளிய வந்தா ரிலாக்ஸா இருக்கும்னு பார்த்தேன். ஆனாலும் தூக்கம் வரல." "என்னப்பா உன் லைஃப்ல நடக்குது?" அப்படின்னு அவனும் கேட்பான். "என் லைஃப்ல என்ன நடக்குன்னே எனக்கே தெரியல மாமா" அப்படின்னோனே, "சரி நீ எத பத்தியும் கவலைப்படாத. உனக்கு எல்லாம் நல்லது தான் நடக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு, "சரி ஒரு காஃபி குடிக்கிறியா?" அப்படிம்பான். "ஆ குடிக்கிறேன்" அப்படின்னோனே, சேரன் வந்து காஃபி வாங்கிட்டு 2 பேரும் சேர்ந்து அப்படியே குடிச்சிட்டு இருப்பாங்க. அப்ப சோழன் திடீர்னு எந்திரிப்பான். எந்திரிச்சு பார்க்கும்போது பார்த்தா, அவங்க 2 பேர் படுத்திருக்கிற இடத்துலயும் இருக்காது ஆள்க. உடனே அவன் எந்திரிச்சு கீழ வந்து பார்ப்பான். பார்த்தா 2 பேரும் அந்த வெளிய வாசல்ல நின்னு பேசிட்டு இருப்பாங்க. உடனே பாண்டிய தட்டி எழுப்புவான். "டேய் என்னடா எந்திரிடா எந்திரிடான்னு" கூப்பிடுவான். "என்னடா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "அங்க பாருடா என்ன பண்ணிட்டு இருக்காங்க 2 பேரும்" அப்படின்னோனே இவன் இறங்கி போய் பார்ப்பான். அப்போ அவங்க 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. அப்ப சோழன் சொல்லுவான், "அண்ணன் இதே இடத்துல நான் இருந்தா எனக்கு என்ன அட்வைஸ் பண்ணும். இப்ப பாரு அது என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னு. அண்ணனுக்கு வந்து ஆப்பு வேற யாரும் வைக்க வேண்டாம். அதுவே வச்சுக்கிடும் போல" அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருப்பான் சோழன். சோழன் "அண்ணன்கிட்ட போய் ஏதாவது பேசுறேன்டா" அப்படின்னு சொல்லுவான். "வேண்டாம்டா இருடா" அப்படின்னு சொல்லுவான். "ஏன்டா சொல்ற? போய் பேசினா தானடா அவங்க 2 பேரும் பேச்சும் ஸ்டாப் ஆகும்" அப்படின்னு சொல்லி சொல்லுவான். "இருக்கட்டும்டா விடு. அத்தை பொண்ணு தானே. ஏதாவது பழசா 2 பேரும் மாறி மாறி பேசிக்கிட்டு இருப்பாங்க" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கேருந்தே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த சமயத்தில "மணி என்னடா?" அப்படின்னு சொல்லி கேட்பான் சோழன். "12:30 ஆகுது" அப்படின்னோனே, சரி வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தா மணி 1, 1:30, 2ன்னு அப்படி போயிட்டே இருக்கும். "எவ்வளோ நேரம் ஆகுதுப்பாடா இன்னும் பேசிக்கிட்டே இருக்காங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே சரின்னு சொல்லுவான். "சரிப்பா மணி நேரம் ஆயிட்டே போகுது. வந்து படு" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவான். "சரி மாமா நான் வந்து படுக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, "நீங்களும் தூங்குங்க" அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவா. வந்துட்டு அவங்கவங்க இடத்துல போய் படுக்க வரும்போது, இவங்க 2 பேரும் "ஐயா அண்ணன் வாரான்டா" அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கடகடன்னு மேலே ஏறி படுத்துருவான். பாண்டி அவன் இடத்துல போய் படுத்துருவான். அப்போ தூங்குன மாரி ஆக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. 2 பேரும் படுத்துருவாங்க. சோழனும் பாண்டியும் இவங்க 2 பேரும் தூங்கிட்டாங்களான்னு சொல்லிட்டு அப்படியே பைய பார்த்துட்டு இருப்பான். அதுக்கப்புறம் பாண்டி சொல்லுவான், "அண்ணன் தூங்கிட்டுடா" அப்படின்னு சொல்லி சொல்லுவான். உடனே "எப்பா இப்பதான் நிம்மதியா இருக்கு. நம்ம படுத்துருப்போம்" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே படுத்து அதுக்கப்புறம் தூங்குவாங்க. 2 பேரும் நல்லா படுத்ததுக்கப்புறம் தூங்கிருவாங்க. காலையில எந்திரிச்ச உடனே அப்படியே உட்காந்துருப்பாங்க. அப்போ வயிற அப்படியே தடவிட்டே இருப்பான் பல்லவன். அப்போ பல்லவன்ட்ட கேட்பான், "உன் வயிறு சரியாயிட்டாடா இப்போ?" அப்படின்னு சேரன் கேட்பான். இப்போ பரவாயில்லண்ணே" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, சாப்பாடு அங்க என்ன குடுப்பாங்க?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தை கேட்பா. "அங்க என்ன குடுப்பாங்க? சப்பாத்தியும் தாலும் தான் குடுப்பாங்க" அப்படிங்கிற மாரி பேசிட்டு இருக்கும்போது, "எனக்கெல்லாம் வந்து இந்த சப்பாத்தி தால்லாம் ஒத்துக்காது. சேரா நீ வந்து சொல்லிரு ஃபர்ஸ்ட்டே. நல்லா சோறு, ரசம், சாம்பார் போட சொல்லு" அப்படின்னோனே, சரி அத்தை" அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிட்டு இருப்பான். அந்த நேரத்தில பல்லவன் சொல்லுவான், "பசிக்கிற மாரி இருக்கு" அப்படின்னோனே, "இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும்டா. ஸ்டேஷன் வந்த உடனே நம்ம வாங்கிடலாம் சாப்பாடு" அப்படின்னு அவங்க சொல்லும்போது, அவங்க அத்தை சொல்லுவா, "நான் வந்து புளியோதரை எடுத்துட்டு வந்திருக்கேன். இருங்க எல்லாருக்கும் தாரேன்" அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாட எல்லாருக்கும் வச்சு குடுப்பா. அப்போ நிலா சொல்லுவா, "ரொம்ப சூப்பரா இருக்கு சாப்பாடு" அப்படின்னோனே எல்லாருமே அப்படி ஒவ்வொருத்தரா சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ சோழன பார்த்து கேட்பா, "என்னடா நீ எதுவுமே சொல்ல மாட்டேங்க" அப்படின்னு அவங்க அத்தை கேட்கும்போது, "என்னத்த இது? நீங்க என்னமோ ஏற்கனவே எங்களுக்கெல்லாம் வச்சு வச்சு குடுத்த மாரி சொல்றீங்க. இப்ப தானே மொத எங்களுக்கு குடுக்குறீங்க. சின்ன வயசுலேருந்து நீங்க என்னத்த எங்கள கவனிச்சிருக்கீங்க" அப்படிங்கிற மாரி பேசுவான். உடனே, "சரி எதுக்கு பழசெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க" அப்படின்னு அவங்க அத்தை அப்படியே சொல்லிருவா. அதுக்கப்புறம் இந்த கார்த்திகாவுக்கு வந்து சாப்பாடு வைக்க போவா. அப்போ அவ சாப்பிடவே மாட்டா. "இப்படிதான் சாப்பிடவே மாட்டேக்கா இப்போ கொஞ்ச நாளாவே" அப்படின்னு சொல்லிட்டு, "சரிடா நீ சொல்லுடா" அப்படின்னு சொல்லி சொல்லுவா. உடனே கார்த்திகாட்ட வந்து சரின்னு சொல்லுவான், "சாப்பிடு கார்த்திகா" அப்படின்னோனே, "சரி மாமான்ட்டு" சாப்பிட போவா. சோழன், பாண்டி, பல்லவன் 3 பேரும் மாறி மாறி பார்க்கறத பார்த்துட்டு நிலா கேட்பா, "ஏன் இப்படி மாத்தி மாத்தி பார்த்துட்டு இருக்கீங்க?" அப்படின்னு கேட்பா. "உனக்கு ஒரு விஷயம் தெரியாது நேத்து என்ன நடந்துச்சு தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு சேரனும் கார்த்திகாவும் பேசினத பத்தி சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்போ அவ சொல்லுவா, "இதுல என்ன இருக்கு? இது ஒரு பெரிய விஷயம்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கீங்க" அப்படின்னு சொன்ன உடனே இவன் அமைதியாயிருவான். அதுக்கப்புறம் அப்படியே கார்த்திகா வந்து அப்படியே வெளிய போய் நின்னு அப்படியே சிக்னல் கிடைக்காததுனால போய் பார்த்துட்டு இருப்பா ஃபோன. அப்ப இவனும் ஃபோன் பண்ணிட்டே சேரனும் அதே இடத்துக்கு போவான். அப்போ அவ அங்க நின்னுட்டு இருக்கிறத பார்த்துட்டு, "என்னப்பா இங்க நிக்கிற?" அப்படின்னா, "இல்ல மாமா ஃபோன்ல சிக்னல் கிடைக்கல. அதான் இங்க வந்து நின்னுட்டு இருக்கேன்" அப்படின்னு சொல்லும்போது, சேரன் சொல்லுவான், "ஆமாப்பா எனக்கும் வரல. அதனால தான் நானும் வந்தேன். சரி அந்த ஓரமா ரொம்பலாம் நிக்காதப்பா" அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிட்டு இருப்பான். கார்த்திகா சொல்லுவா, "இது நாள் வரைக்கும் நான் இவ்வளவு நாள்லாம் ட்ராவல் பண்ணதே கிடையாது ட்ரெயின்ல. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். நீங்க போயிருக்கீங்களா?" அப்படின்னு கேட்பா. "இல்லப்பா நான்லாம் இது நாள் வரைக்கும் போனதே இல்ல. இப்ப சந்தாவ கல்யாணம் கட்ட போய் தான் நான் இப்ப போய்க்கிட்டு இருக்கேன்" அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அப்போ சந்தாவ வந்து நீங்க ஃபர்ஸ்ட் லவ் பண்ணீங்களா? அவங்க ஃபர்ஸ்ட் லவ் பண்ணாங்களா? அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கு "இல்ல, இல்ல. நாங்கலாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் முதல்ல லவ்லாம் பண்ணலப்பா. அவங்க அண்ணன் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டான். அதுக்கப்புறம் தான் நாங்க 2 பேரும் பேசி அப்படியே ஒரு இதாயிருச்சு" அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிட்டு இருப்பான். அப்ப 2 பேரும் மாறி மாறி இப்படி பேசிட்டு இருப்பாங்க. சோழன் அப்படியே இங்கேருந்து வெளிய வருவான். அப்போ இவங்க 2 பேரும் நிக்கிறத பார்த்த உடனே அப்படியே ஷாக் ஆயி நிப்பான். அப்பவும் வந்து நிலாட்ட சொல்லுவான், "இங்க பாரு நீ என்னமோ ஒண்ணும் இல்லன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பாரு 2 பேரும் எப்படி பேசிட்டு இருக்காங்க" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "அவங்க 2 பேரும் என்ன கேஷுவலா தானே பேசிட்டு இருக்காங்க. இதுல என்ன இருக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் சொல்லுவா. நிலாவ வந்து கூப்பிடுவான், "வா நம்ம அண்ணன்கிட்ட போய் பேசுவோம்" அப்படின்னு சொல்லி கூப்பிடுவான். "எதுக்கு இப்ப தேவையில்லாம அவங்க கிட்ட மேல சந்தேகப்பட்டுட்டு இருக்கீங்க? அவங்க நார்மலா தான் பேசிட்டு இருக்காங்க. நீங்க அமைதியா இருங்க" அப்படிங்கும்போது, "இங்க பாரு அண்ணன் வாழ்க்கைய கெடுத்துரும் போல இருக்கு" அப்படிங்கும்போது, "இதுல என்ன விஷயம் இருக்கு?" அப்படின்னு சொல்லி அவ கேட்பா. "இதே இடத்துல நான் மட்டும் இருந்திருந்தா பக்கம் பக்கமா எனக்கு வசனம் பேசியிருப்பீங்கல்ல. ஆனா நீங்க எதுக்கு அண்ணன மட்டும் அப்படி சந்தேகமே பட மாட்டேங்கிறீங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, "நீங்க கொஞ்ச நேரம் சும்மா இருங்க. தேவையில்லாம ஏதாவது பேசிட்டு இருக்காதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு நீலா அப்படியே போயிருவா.
வானதி கடையில மருந்து எடுத்துட்டு குடுக்கறதுக்காக அந்த சீட்ட பார்த்துட்டு இருப்பா. அப்ப அவளுக்கு அது புரியாது. அந்த சமயத்தில செல்வம் சொல்லுவான், "அக்கா அந்த மருந்து கிடையாது. இந்த மருந்து அது" அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து குடுப்பான். உடனே அங்க அந்த கடைக்கு வந்த அம்மா சொல்லுவா, "எம்மா மருந்து கிருந்த மாத்தி குடுத்துறாதம்மா. அப்புறம் அவ்வளதான்" அப்படி சொல்லிட்டு அந்த மருந்த வாங்கிட்டு போயிருவா. அப்போ செல்வத்துக்கிட்ட சொல்லுவா வானதி, "இங்க பாரு எதுக்கு இப்ப அவங்க முன்னாடி அத சொல்ற? அத நீ வந்து தனியா கூட என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல. இல்லைன்னா நீ எடுத்து குடுக்கறதுக்கு அமைதியா குடுத்துருந்துருக்கலாம். எதுக்கு இப்படி பேசின? அவங்க என்னைய என்ன நினைப்பாங்க எல்லாரும்?" அப்படின்னோனே, "இல்லக்கா சரி இனிமே அடுத்த ட்ரிப் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிட்டு இருக்கும்போதே டாக்டர் அங்கேருந்து வருவாரு. அப்போ டாக்டர்ட்ட கேட்பா, வானதி, "என்ன டாக்டர் இன்னைக்கு ரொம்ப கூட்டம் போலயே" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "ஆமா பேஷண்ட் இன்னைக்கு கொஞ்சம் அதிகம் தான்" அப்படின்னு சொல்லிட்டு செல்வத்திட்ட சொல்லுவா. "என்ன செல்வம் இன்னைக்கு எல்லாரும் வந்துருவீங்களா சாப்பிட?" அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. அப்போ வானதி இப்படி முழிப்பா. "ஐயோ டாக்டர் உங்களுக்கு இன்னைக்கு பர்த்டே இல்ல நான் மறந்துட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு செல்வம் கைய குடுப்பான். "அப்படியா பர்த்டேவா? ஹேப்பி பர்த்டேன்னு" சொல்லிட்டு வானதியும் கை குடுப்பா. அதுக்கப்புறம் டாக்டர் எப்பவுமே அவர் பர்த்டே அன்னைக்கு சாப்பிட கூட்டிட்டு போவாரு மத்தியானத்துக்கு. அதனால இன்னைக்கு நம்ம போயிருவோம்க்கா அப்படின்னு சொன்னோனே, 2 பேரும் நம்ம போனோம்னா அவர் கடை யார் பார்க்கறது அப்படின்னு சொல்லி அவ சொல்லிட்டு இருக்கும்போதே, என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான்ல அவனும் இந்த ஃபீல்டில தான் இருக்கான். அவன நான் கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு அவன் போய் அவனுக்கு கால் பண்ண போவான். செல்வம் அவன் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணிட்டு வந்து சொல்லுவான், "ஐயய்யோ! டாக்டர் இன்னைக்கு அவன் வந்து வேற எங்கேயோ போயிருக்கானாம், வர முடியாதாம். அதனால அப்ப நான் வேணா கடைய பார்த்துக்கிறேன். அக்காவ மட்டும் கூட்டிட்டு போங்க" அப்படின்னு சொன்ன உடனே அவ அப்படியே கண்ண கண்ண காட்டிட்டு வேண்டாம் அப்படிம்பா வானதி. "நீயும் வா" அப்படின்னு சொல்லி கூப்பிடுவா. அப்போ அதுக்கு டாக்டர் சொல்லுவாரு, "ஏன் என் கூட தனியா வர்றதுக்கு உங்களுக்கு ஒரு மாரி இருக்கா? அப்ப வேணா நைட் வேணா நம்ம எல்லாரும் சேர்ந்து போலாம்னோனே, நைட்னா ரொம்ப லேட் ஆயிரும். ஏற்கனவே வீட்ல திட்டுவாங்க" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "சரி அப்ப நீங்க வர்றதுக்கு என்ன இப்போ என் கூட வாங்க" அப்படின்னு சொல்லி அவன் கூப்பிடுவான். "சரி நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட சொல்லிட்டு டாக்டர் கூட வந்து கார்ல கிளம்பி போவா. அப்ப டாக்டர் உங்களுக்கு ஏசி ஓகே தானா? அப்படி இப்படின்லாம் கேட்பாரு. ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கும்போதே அவ சொல்லுவா, "கார் நல்லா ஓட்டுறீங்க டாக்டர்" அப்படின்னு சொல்லி சொல்லுவா. "நான் இப்ப தான் காரே ஓட்டுறேன். அதுக்குள்ளயே எனக்கு சர்டிஃபிகேட் குடுக்குறீங்களே" அப்படின்னோனே, "இல்ல, இல்ல நீங்க நல்லா ஓட்டுறீங்க காரு. அதத்தான் நான் சொல்லிட்டு இருந்தேன்" அப்படின்னு அவ சொல்லுவா. கார்ல போய்கிட்டு இருக்கும்போது கரெக்ட்டா பாண்டி கால் பண்ணுவான். "ஹலோ வானதி என்ன கடைசி ரிங்கில எடுக்குற? ஏன் எடுக்கிறதுக்கு லேட் ஆச்சு?" அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு, "எங்கேயும் வெளிய இருக்கியா?" அப்படின்னு சொல்லி கேட்பான். "இல்ல, இல்ல நான் வீட்ல தான் இருக்கேன். வீட்ல ஒரு பஞ்சாயத்து. நான் உனக்கு அப்புறம் பேசுறேன்னு" சொல்லிட்டு ஃபோன கட் பண்ணிருவான். இவனும் என்னத்துக்கு தெரியலையேன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு உள்ள போயிருவான் பாண்டி. அதுக்கப்புறம் ட்ரெயின்ல பழையபடி எல்லாரும் உட்காந்து கார்ட்ஸ் விளையாட ஆரம்பிச்சுருவாங்க. அப்போ அவங்க அத்தைக்கிட்ட வந்து நடேசன் சொல்லுவாரு, "உனக்கு கார்ட்ஸ் விளையாட தெரியுமா?" அப்படின்னோனே, "எனக்கெல்லாம் அதெல்லாம் விளையாட தெரியாது" அப்படின்னு அவங்க அத்தை சொல்லுவா. உடனே அதுக்கு நடேசன் சொல்லுவாரு, "ஆமா இதெல்லாம் அறிவாளிங்க விளையாடுறது" அப்படின்னும்போது, "ஆமா நீ தானே அறிவாளி. விளையாண்டு விளையாண்டு நல்லா போய் ஜெயில்ல போய் உட்காந்துட்டு இருந்த. பிள்ளைகள்லாம் என்ன பாடுபடும் அப்படிங்கிறது கூட கொஞ்சம் கூட யோசிக்காம போனவன் தானே நீ" அப்படின்னு சொல்லி அவ சொல்லுவா. "எனக்கு தெரியாதா?" அப்படின்னு சொல்லும்போது, "ஆமா, ஆமா நாங்க மட்டும் பிள்ளைகள பத்தி கவலைப்படல. நீங்க ரொம்ப கவலைப்பட்டீங்களாக்கும். என் புருஷன் துபாயில வேலை பார்க்குறாரு. என் புருஷன் கூட வேலை பார்க்குறவங்களும் சூப்பரு" அப்படின்னு சொல்லிட்டு அவனோட மகனுக்கு கல்யாணம் கட்டி குடுத்தேன். இப்ப அவன் வாழ்க்கை என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "என்ன குத்தி காட்டுறியா?" அப்படின்னு கேட்பா அவங்க தங்கச்சி. உடனே இது சேரன் சொல்லுவான், "எப்பா கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா? எதுக்கு தேவையில்லாம ஏதாவது பேசிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு அவன் ஏசிட்டு இருப்பான். அந்த நேரத்தில கார்த்திகா அங்கேருந்து வந்துட்டு சொல்லுவா, "நானும் கார்ட்ஸ் விளையாடட்டுமா?" அப்படின்னோனே, சரி வந்து உட்காருப்பா" அப்படின்னு பல்லவன தள்ளி உட்கார சொல்லிட்டு, சேரன் நடுவுல உட்காந்துருவான். கார்த்திகாவ ஓரத்துல உட்கார சொல்லிருவான். அதுக்கு ஆப்போசிட்ல நிலா, அதுக்கப்புறம் சோழன், அதுக்கப்புறம் பாண்டி 3 பேரும் உட்காந்து விளையாண்டுட்டு இருப்பாங்க. அப்ப கார்த்திகா வந்து சேரன்ட்ட சொல்லுவா, "என்ன மாமா உங்களுக்கு மட்டும் சீட்டு நல்லா அழகா வச்சிருக்கீங்க. எனக்கு விசிறி மாரி வைக்க தெரியலையேன்னோனே" இவன் அவ கைய பிடிச்சிட்டு நல்லா அந்த சீட்ட வந்து அடுக்கி குடுத்துட்டுருப்பான். சோழன் அத பார்த்துட்டு நிலாட்ட காட்டுவான். அப்ப "இதுல என்ன இருக்குன்னு?" அவ சொல்லிருவா. உடனே அவன் சொல்லுவான், "உன்கிட்ட போய் சொன்னேன் பாரு" அப்படின்னு சொல்லிட்டு, "நான் என்ன பண்றேன் பாரு" அப்படின்னு சொல்லிட்டு, "ஏ பல்லவா, நீ எதுக்கு அண்ணன் சீட்டையே பார்த்துக்கிட்டு இருக்க? நீ முதல்ல இங்க வந்து உட்காரு" அப்படின்னு சொன்னோனே, "நான் சீட்டு ஒண்ணும் பார்க்கலையே" அப்படின்னோனே, "நான் தான் பார்த்தேனே நீ அண்ணன் சீட்ட எட்டி பார்த்துட்டு இருந்த. நீ இங்க வந்து உட்காரு" அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கிட்ட, "அண்ணா நீ தள்ளி உட்காரு" அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகாவுக்கும் சேரனுக்கும் நடுவுல சோழன் உட்காந்துருவான். அப்போ சேரன் சொல்லுவான், "ஏன்டா என் சீட்ட பார்த்துட்டு இருந்த?" அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன பார்த்து கேட்பான். "நானே பார்க்கவே இல்லையே" அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிட்டு இருப்பான். "அண்ணே நான் சீட்டே பார்க்கல. அண்ணன் தான் எதுக்கு சொல்லுதுன்னு எனக்கு தெரியல" அப்படின்ட்டு சோழன பார்க்கும்போது, சோழன் வந்து கண்ணால சேரனையும் கார்த்திகாவையும் காட்டுவான். அத பார்த்துட்டு பாண்டியும், பல்லவனும் ஓகே சொல்ற மாதிரி இன்னைக்கு ஐயனார் துணை சீரியல் முடிஞ்சது. வீடியோவுக்கு ஒரு லைக் குடுத்து சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.